அத்தியாயம் 60. சோழ நாட்டின் பிற்கால ராணி. போன அத்தியாயத்துல பூவழகி சிறை இருக்கிற மாளிகைக்கு கரிகாலன் வரதையும் அவன் அல்லிக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து கரிகாலன் தன்கிட்ட சொன்ன ரகசியத்தை கேட்டு பிரமிச்சு போன அல்லி, இவர் சொன்னது உண்மையா? அப்படியானால் எனக்கும் இவருக்கும் திருமணம் சாத்தியமா? இல்லை, என்னை மணப்பதற்காக இல்லாத புரட்டுகளையும் தயாரிக்கிறாரா இவர்? தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு பெருமூச்சு விட்டா. அவளோட முகபாவனைய கவனிச்ச கரிகாலன், நான் பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா அல்லின்னு மெதுவா கேட்டான். சொல்லலாம்னு சொன்னா அல்லி. நான் மன்னனாக போகிறேன்னு கொஞ்சம் கடுமையா சொன்னான் கரிகாலன். ஆமாம்னு அலட்சியமா சொன்னா அல்லி. பரம்பரை மன்னர்கள் குலத்தில் பிறந்தவன் நான்னு சொன்னான் கரிகாலன். ஆம்னு ஆமோதிச்சா அல்லி. அப்படிப்பட்டவன் பொய் சொல்ல முடியுமான்னு கேட்டான் கரிகாலன். சொல்ல முடியும்னு சொன்னா அல்லி. அதை கேட்டு கோவமா அல்லின்னு கத்தினான் கரிகாலன். ஏன் கோபிக்கிறீர்கள்? மன்னர்களும் பொய் சொல்லலாம், சொன்னாலும் தவறில்லைன்னு சொன்னா அல்லி. எப்படி தவறில்லைன்னு கேட்டான் கரிகாலன். 5 சமயங்களில் பொய் சொல்லலாம் என்று சாத்திரம் கூறுகின்றது. அந்த 5 வேளைகளில் காதல் வேளையும் ஒன்றுன்னு சொன்னா அல்லி. அது வடநாட்டு சாத்திரம்னு சொன்னான் கரிகாலன். காதல் சம்பந்தப்பட்ட வரையில் எல்லா நாட்டு சாத்திரமும் ஒரே சாத்திரம்தான். பெண்ணை ஏமாற்ற ஆண் பொய் சொல்வது மன்னர்கள் சாத்திரத்திலிருந்து ஏழைகளின் சாத்திரம் வரை எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரே சீராகத்தான் இருந்து வருகிறது சொன்னா அல்லி. அதை கேட்ட கரிகாலனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகவே அவ கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு கடகடன்னு மாடிப்படியில ஏறினான். எதற்காக இத்தனை வேகமாக படிகளில் என்னை இழுத்து கொண்டு ஏறுகிறார் நீ யோசிச்சுக்கிட்டே கரிகாலன் கூட மாடி ஏறினா அல்லி. படிகள் முடிகிற இடத்துல இருந்த தாழ்வாரத்தை தாண்டி 2 பேரும் ஒரு விசாலமான அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அறைக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நொடியே தன் எதிரில இருந்த காட்சிய பார்த்து திகைச்சு போய் நின்னான் கரிகாலன். கருவூர் வஞ்சியில் பாழடைந்த மாளிகையில் நான் சந்தித்த அந்த வஞ்சி கொடியா இவள்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்ட கரிகாலன் வெச்சக்கன் வாங்காம கவலையா பூவழகிய பார்த்தான். கரிகாலனோட வருகையை எதிர்பார்க்காத அடிகளும் மத்தவங்களும் இவர் எப்படி இங்கு வந்தார்ன்ற தோரணையிலேயே கரிகாலனை பார்த்தாங்க. கடந்த 1.5 மாசத்துல பூவழகி ரொம்பவே இளைச்சி இருந்ததையும் எந்த சந்தோஷமும் இல்லாம அவளோட முகம் வாடி இருந்ததையும் கவனிச்ச கரிகாலனுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சது. அதே சமயத்துல அந்த பாழடைஞ்ச மாளிகையில சிகிச்சை செஞ்சப்போ இருந்த குழந்தை முகம் மாறி அந்த குறுகிய காலத்திலேயே ஓரளவுக்கு முதிர்ச்சியாகி இருந்ததையும், முன்னாடி லேசா தெரிஞ்ச மீசை இப்போ அதிகமாகி கரிகாலனோட முகத்துக்கு கம்பீரத்தை அதிகப்படுத்தி இருந்ததையும் கவனிச்ச பூவழகி அவளோட துக்கத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு, மன்னரா வந்திருக்கிறார்னு அன்பா கரிகாலனை பார்த்து கேட்டா. இல்லை சகோதரி, மன்னர் வரவில்லைன்னு வருத்தத்தோட சொன்னான் கரிகாலன். அதை கேட்டு, மன்னராக போகிறவர் வந்திருக்கலாம்னு சொல்லி லேசா சிரிச்சா பூவழகி. பூவழகி சிரிச்சதை பார்த்த இன்பவல்லி திடீர்னு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சா. அதை பார்த்த கரிகாலன், அல்லி, இன்பவல்லி ஏன் அழுகிறாள்னு கேட்டான். தலைவி சிரித்தார்கள் அல்லவா, அவர்கள் இப்படி சிரித்து நாட்கள் பல ஆகின்றன மன்னவான்னு மெதுவா சொன்னா இன்பவல்லி. இன்பவல்லி சொன்னதை கேட்டு பூவழகியோட நிலைமைய புரிஞ்சுகிட்ட கரிகாலன் இன்னும் வருத்தப்பட்டான். அவன் மெதுவா பூவழகியை நோக்கி நடந்து அவ கைகளை பிடிச்சுக்கிட்டு, அண்ணன் இருக்கும்போது தங்கைக்கு துன்பம் ஏற்பட முடியுமா? எதற்காக இப்படி இளைத்திருக்கிறாய் பூவழகின்னு தட்டு தடுமாறி கேட்டான். ஒரு பக்கம் இளஞ்செழியன் மறைஞ்சு போனதையும், இன்னொரு பக்கம் இருங்கோவேல் கூட திருமண ஏற்பாடுகள் நடக்கிறத நினைச்சு உடஞ்சி போயிருந்த பூவழகி பேச்ச திசை திருப்பலாம்னு நினைச்சு, எப்படி துன்பம் ஏற்பட முடியும்னு கரிகாலனை பார்த்து கேட்டா. அதை கேட்டு பூவழகியோட கண்களை நேருக்கு நேர் பார்த்தான் கரிகாலன். அவனை பார்க்க சக்தி இல்லாத பூவழகி தரைய பார்த்துக்கிட்டு நின்னான். உடனே கரிகாலன் பூவழகிய மஞ்சத்துல உட்கார வச்சிட்டு அவளை பார்த்து நிதானமா, பூவழகி, உன் அண்ணன் ஒரு காலத்தில் சோழ நாட்டு மன்னனாக வேண்டுமென்றால் மன்னனுக்குரிய குணங்கள் அவனுக்கு வேண்டும். நாட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து அவற்றுக்கேற்ற பரிகாரங்களை புரியும் ஆற்றலும் வேண்டும். அந்த ஆற்றலுக்கு இது சோதனை காலம். அந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கு உன் ஒத்துழைப்பு வேண்டும்னு உறுதியாவும் தெளிவாவும் பேசினான். அதை கேட்டு, என்ன அண்ணா, என் ஒத்துழைப்பான்னு ஆச்சரியமா கேட்டா பூவழகி. ஆம், உன் ஒத்துழைப்புதான் சகோதரின்னு சொன்னான் கரிகாலன். எந்த விஷயத்தில்னு கேட்டா பூவழகி. உன் திருமண விஷயத்தில்னு சொன்னான் கரிகாலன். நான் என்ன செய்ய வேண்டும் அதற்குன்னு கேட்டா பூவழகி. நாட்டு நலனின் பெயரால் உன் வாழ்வை பலியிட உன் நண்பர்கள் மட்டுமல்ல, உன் தந்தையும் உறுதியுடன் நிற்பது எனக்கு தெரியும்.
இந்த அடிகளை பிரம்மானந்தர் இங்கு அனுப்பியிருக்கும் காரணமும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சமண அடிகளை கோவமா பார்த்தான் கரிகாலன். திரும்ப பூவழகிய பார்த்து, ஆனால் எதற்கும் இடம் கொடாதே சகோதரி. தவறான முறைகளில் சம்பாதிக்கப்படும் அரியணை என்னை அதிக நாள் தாங்காது. அப்படி அரசு பெறுவதை நான் விரும்பவும் இல்லைன்னு சொன்னான் கரிகாலன். அதை கேட்டு அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த சமண அடிகள் கரிகாலனை பார்த்து, அரசே, எதையும் பிரம்மானந்தர் நாட்டு நலனை முன்னிட்டுத்தான் செய்கிறார்னு சொன்னார். எதையும் செய்து நாட்டு நலனை சம்பாதிக்க முடியாது அடிகளே. அரசையும் நிலைநிறுத்த முடியாது. அறவழிக்கும் மரவழிக்கும் வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொன்னான் கரிகாலன். அறவழிக்கும் அரசியல் விவகாரத்துக்கும் கூட வித்தியாசம் இருக்கிறது என்று பிரம்மானந்தர் நினைக்கிறார்னு சொன்னார் சமண அடிகள். தவறான நினைப்பு அதுன்னு சொன்னான் கரிகாலன். பிரம்மானந்தர் நினைப்பதெல்லாம் தவறா? தற்காலிகமாக நாங்கூர் வேலையும் மாரப்ப வேலையும் இருங்கோவேலுடன் இணைத்து பொய் அமைதியை நாட்டில் சிருஷ்டிக்க முயல்கிறார் பிரம்மானந்தர். அதுவும் தவறான்னு கேட்டார் சமண அடிகள். தவறுதான் அடிகளே. சரியா இருந்தாலும் அந்த 2 பேரையும் இருங்கோவேலுடன் சேர்க்க முடியாதுன்னு அழுத்தமா சொன்னான் கரிகாலன். ஏன் முடியாதுன்னு கேட்டார் அடிகள். முதலாவதாக, உங்கள் திட்டப்படி இருங்கோவேலுக்கும் என் சகோதரிக்கும் திருமணம் நடக்க நான் விடமாட்டேன். இரண்டாவதாக, நாங்கூர் வேலை இருங்கோவேலுடன் இணையவும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னான் கரிகாலன். நீங்கள் என்ன அனுமதிப்பதுன்னு கேட்டார் அடிகள். வேறு யார் அனுமதிக்க முடியும்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டான் கரிகாலன். ஏன், அவருக்கு சுயபுத்தி கிடையாதான்னு கேட்டார் அடிகள். இருக்கலாம், ஆனால் சுயபுத்தியை மருமகனுக்கு எதிராக உபயோகப்படுத்துவாரான்னு கேட்டான் கரிகாலன். அதை கேட்டு, என்ன சொல்கிறீர்கள் அரசேன்னு பிரமிப்பா கேட்டார் அடிகள். நாங்கூர்வேல் மகளை நான் மணக்க ஏற்பாடு செய்து விட்டேன்னு சொன்னான் கரிகாலன். அதை கேட்டு சட்டுன்னு மஞ்சத்துல இருந்து எழுந்து, உண்மையா அண்ணா, நாங்கூர்வேல் சம்மதித்து விட்டாரான்னு கேட்டா பூவழகி. அதை கேட்டு கரிகாலன் சத்தமா சிரிச்சிட்டு, அவர் சம்மதிக்கவில்லை, அவர் மகள் சம்மதித்து விட்டாள்னு சொல்லி வாசல் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அல்லியோட கைய பிடிச்சு இழுத்து அடிகளுக்கும் பூவழகிக்கும் முன்னாடி நிக்க வச்சான். என்ன, அல்லியா? இவளா நாங்கூர்வேல் மகள்னு ஆச்சரியமா கேட்டார் சமண அடிகள். உடனே கரிகாலன் அல்லிதான் நாங்கூர்வேலோட மகள்ன்றத நிரூபிக்க உறையூர்ல பிரம்மானந்தருக்கு கூட தெரியாம நடந்த ஒரு நிகழ்ச்சிய பத்தி விரிவா சொன்னான். அடுத்து நடக்க போறது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.